ஸோ அகைன் ஒரு அட்டாக்கை வந்து நம்மளுடைய OH66 எடுத்திருக்காங்க. ஸோ மேஜர் ப்ரோக்ராமே வந்து ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எம்பிபி அவருடைய ஹர்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் WWE இப்போ வரைக்கும் மேஜர் ஃபியூட்ஸ் எல்லாமே வந்து சம்மர் ஸ்லாம்க்காக லாக்ட் இன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஃபியூடுன்றதுக்கும் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சேட் கேபிள் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் AEWல வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் மெக்மேன் சேரப்போறான்ற மாதிரி நியூஸ் பார்த்தோம்ல. ஸோ இது வந்து AEW பிரசிடென்ட் டோனி கானுக்கே கேட்டிருக்கு. ஸோ டோனி கான் இதை பற்றி ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் நிறையவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிளாஸ் ஆஃப் தி கேஷுவல் முடிஞ்ச NXT ஸ்மாக்டவுன் மூணுமே வந்து WWE தரமாக செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதர்வைஸ் நம்ம இந்த ஸ்மாக்டவுனில் பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளோட ஆடம் பியர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ சேட் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலி கிளியர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராவில் வந்து பார்த்திங்கன்னா மணி இன் த பேங்க் குவாலிஃபையிங் மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேட் கேபிள் கம்ப்ளீட் பண்ண போகிறாருன்ற மாதிரி ஸோ நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிக் ஆல்டிஸ் OH66 ஃபேக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சும் விட்டுருப்பாரு. இங்கே நாங்கள் ஸ்மாக்டவுனில் வந்து செக்யூரிட்டிலாம் பயங்கர டைட்டாக வச்சுருக்கோம், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்மளோட ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காரு. சாரி, ஆடம் பியர்ஸ்ன்ற நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் பண்ண போகிறானுங்க, வாயை வச்சுட்டு கம்முன்னு இரியான்னு பார்த்தா இப்படி ஒன்று பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைனுக்கு காசு பண்ணியிருப்பாரு. ஸோ CM Punk பால் ஹேமன் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் பேக்கப்புக்காக வந்திருப்பாரு. ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் சொல்லுவார், நீ என்ன ஹெட் ஆஃப் த டேபிள்னு சொல்லிட்டு இருக்க, உன்ன மாதிரியே ஒரு ஹெட் ஆஃப் த டேபிள் இருந்தால் நான் அவனையே பீட் பண்ணிட்டேன்ற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ எத்தனை பேர் இதை வந்து இதை வந்து கவனிச்சிங்கன்றது எனக்கு தெரில. ஆக்சுவலி நான் இதை வந்து சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ ஸ்மாக்டவுனோட ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ஸ் தரமாக செதுக்கி இருந்தாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் போய் மறக்காமல் நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OH66 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் ஷோ அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அப்டேட்ஸில் பார்த்தா தான் பேட் மெக்காஃபே ஷோ வந்து பார்த்திங்கன்னா WWE சைடு வந்து நம்ம பேட் மெக்காஃபே நடத்துவார். ஸோ அந்த ஷோ வந்து OH66 ஆல்ரெடி அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அகைன் அவங்களோட அட்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட OH66 பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பேட் மெக்காஃபே ஷோவோடைய செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே நடத்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே அபாண்ட் ஆனதுனால செகண்ட் டே நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட OH66 வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷோ வந்து பாதியிலே போயிட்டு இருக்கும்போதே கிளிச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளிச்சஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ லைடுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஸோ அந்த ஷோ மொத்தமாகவே வந்து அபாண்ட் ஆயிருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசல் ஊப்ஸ் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ OH66 ரெண்டாவது முறையாக வந்து இந்த ஷோ வந்து அபாண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ அட்டாக் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதுவும் ஸ்டோரி லைன் தான். ஸோ பேட் மெக்காஃபே அவர் வந்து வியூவர்ஷிப்காக அவரும் இதை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோனி கான் தான். ஸோ ஷேன் மெக்மேன் வந்து AEW ஜாயின் பண்ண போகிறாருன்ற மாதிரி நம்ம நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம்ல. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் டோனி கான் காதிலே வந்து கேட்டிருக்கு. ஸோ டோனி கான் இது ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ டோனி கான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இது வரைக்கும் ஷேன் மெக்மேன் கூட பேசினது கூட கிடையாது, நாங்கள் இது வரைக்கும் மீட் பண்ணதும் கிடையாது, ஒரு ஃபோன் கால் கூட பேசினது கிடையாதுன்ற மாதிரி டோனி கான் சிம்பிளாக ஒரு ரிப்ளை போட்டு முடிச்சிட்டாரு. ஸோ இது எங்கேயும் நான் ஏதாச்சும் வாயை திறந்தா ஏதாச்சும் டீகோட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்தால பார்த்ததே கிடையாது, இது வரைக்கும் மீட் பண்ணதும் கிடையாது, பேசினதும் கிடையாதுன்ற மாதிரி டோனி கான் சிம்பிளாக அந்த ரூமர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றத சொல்லுங்கள். நம்மலாம் பார்த்தது தான். ஸோ அவர் வந்து நம்ம ஷேன் மெக்மேன் வந்து AEW டேலண்ட்ஸாக தான் பேசினார். ஸோ டோனி கான் கூட இந்த டிஸ்கஷன்லையும் பண்ணலன்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணல. ஸோ டேலண்ட்ஸ் கூட தான் பேசியிருந்தாருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ கடைசி 2 மெயின் அப்டேட்ஸ்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ மெயின் அப்டேட்ஸ்லேயே முக்கியமான அப்டேட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MVP பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ MVP பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காருன்னா, ஸோ ஹர்ட் பிஸ்னஸ் ரீயூனிட்டை பற்றி Triple H கண்டுக்கிறவே இல்லை. ஸோ Triple Hக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் MVP இந்த மாதிரி ஹர்ட் பிஸ்னஸ் வந்து நடக்கலைன்ற மாதிரி MVP மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சோர்ஸ் வந்து நம்ம என்ன சோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரெசல் ஊப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ ரெஸ்ல் லூப்ஸ் அவங்க கொடுத்த அப்டேட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ ஹர்ட் பிஸ்னஸோடைய ரீயூனியன் பற்றி ட்ரிபிள் ஹெச் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ அதனால தான் வந்து ஸோ இன்னும் ரீயூனியன் எதுவுமே நடக்கலைன்ற மாதிரி நமக்கு வந்து MVP சொல்லியிருக்காருன்ற மாதிரி ரெஸ்ல் லூப்ஸ் பற்றின ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றத சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் ஹர்ட் பிஸ்னஸை மிஸ் பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நான்லாம் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேங்க. அந்த 2020 to 2021 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பீக்கில் இருந்துச்சு. ஸோ மண்டே நைட் ராவே அவங்க தான். ஸோ ஸ்மாக் டவுனுக்கு எப்படி பிளேனோ ஸோ ராவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் காப்பாற்றிக்கணும். ஷெல்டன் பெஞ்சமின், சிட்ரிக் அலெக்சாண்டர், பாபி லாஷ்லி, MVP. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த டைம் MVPயில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்லாம் வின் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஏன் இதை அகைன் ரீயூனியன் பண்ணல? ஸோ மறுபடியும் கம்பேக் கொண்டு வரலன்றது எனக்கு தெரில. ஸோ ட்ரிபிள் ஹெச் இதில் வந்து மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்லி விட்ருங்க. ஸோ கைஸ் ஃபைனலி ஸோ சம்மர் ஸ்லாம் 2024க்காக 3 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லாக்டவுன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரிவீல் பண்ணது ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் தான். ஸோ ரெஸ்லிங் அப்சர்வர் அவருடைய நியூஸ் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் இப்போ வரைக்கும் பிளட் லைன் கூட ஃபியூட் பண்ணுறாருல. ப்ராபபிளி இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம் வர பார்த்தீங்கன்னா லாக்இன் பண்ணி வச்சுருக்காங்களாமா. ஸோ நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கோடி ரோட்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கான மேட்ச் வந்து மணி இன் த பேங்கில் நடக்கும். ஸோ மணி இன் த பேங்கில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆவாருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்காக லாக்இன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்படி நடக்கிற பட்சத்துக்கு அவர் ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமில் தான் அவரோட ரிட்டர்னை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம சம்மர் ஸ்லாம் முன்னாடியே வருவாருன்னு பார்த்தோம். பட் சம்மர் ஸ்லாமில் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு லாக்டவுன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. என்ன கதைன்ட்டு தெரில. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் 2வது மேட்ச் அப்போ பொறுத்த வரைக்கும் ஸோ லோகன் பால் வர்சஸ் LA நைட்கான மேட்ச் தான். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான லோகன் பால். ஸோ இந்த ஃபியூடு வந்து ரொம்ப லாங்காக போய்கிட்டுருக்கு. போன மணி இந்த பேங்க்லேருந்து இதை இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த ஃபியூட் ரொம்ப லென்த்தாக போய்கிட்டுருக்கு. இதை கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் வச்சு முடிச்சிருங்க. இதுக்கப்புறமா இழுத்து போகாதீடா. ரெஸ்ல்மேனியா மாதிரிலாம் இழுத்துட்டு போயிடாதீங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச்சு. ஸோ லோகன் பால் அவரோட டைட்டிலை வந்து LA நைட் கூட சம்மர் ஸ்லாமில் டிஃபெண்ட் பண்ணுவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ராபபிளி அது சம்மர் ஸ்லாமில் நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு நல்ல மேட்சப்பாக இருக்கும். இந்த ஃபியூட் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் இந்த ஃபியூடுக்கான கன்க்ளூஷன் வரவே இல்லை. ப்ராபபிளி நடத்தி முடிச்சிட்டா நல்லதுன்னு தான் நானும் சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக பார்க்க வேண்டிய 3வது மேட்சப் ஸோ நம்மளுடைய CM Punk வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான மேட்ச் தான். ப்ராபபிளி ஸோ பிளட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்துருந்தோம். ஸோ செத்ராலும் CM Punk மேட்ச் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி இது அதுக்கும் மேலே எங்கேயோ போய்கிட்டுருக்குங்க இந்த மேட்ச்சு. ஸோ ப்ராபபிளி இந்த மேட்ச்லாம் வந்து வச்சு முடித்தா எப்படி சொல்கிறது, இந்த மேட்ச்க்காக பயங்கர ஈகர்னஸோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸு. ஸோ இப்போ வரைக்கும் மணி இந்த பேங்கே புறக்கணிச்சிடலான்ற மாதிரி தான் இருக்கானுங்க. ஏன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அவ்வளோ ஈகர்னஸான மேட்சப்ஸ்லாம் WWE சைட்லேருந்து வச்சுருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த CM Punk வர்சஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கான மேட்ச், கோடி ரோட்ஸ் வர்சஸ் சோலோ சிக்காவுக்கான மேட்ச், LA நைட் வர்சஸ் நம்மளுடைய லோகன் பாலுக்கான மேட்ச். ஸோ 3 மேட்சுமே வந்து ஹைப்பராக இருக்கும். ஸோ WWE சைட்லேருந்து அகைன் வந்து ட்ரிபிள் மெயின் ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து WWE சைட்லேருந்து புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்சப்லாம் அந்த லெவலுக்கு வந்து பெரிய லெவலில் வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் எப்போ ரிட்டர்ன் ஆகுறாருன்னு தெரில. ஸோ ரோமன் ரெயின்ஸ் மணி இந்த பேங்க் வைஸ் ரிட்டர்ன் ஆகிட்டு சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னா ஸோ ப்ராபபிளி அவரும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பயங்கர லேக்காக இருக்குது. ஸோ சம்மர் ஸ்லாமுக்காக பயங்கர ஈகர்னஸ் இப்போ வரைக்கும் WWE சைட்லேருந்து சரி. ஸோ நிறையா ரூமர்ஸ்லாம் நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ப்ராபபிளி இந்த 3 மேட்சஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்காக லாக்இன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல WWE என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம அதுவும் சொல்ல முடியாது. பட் இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த 3 மேட்சஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மேஜர் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டெப் பண்ணிடுங்க கைஸ்.